ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசையை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு நம்ம முத்து. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த சர்ப்ரைஸு. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சின்ன குழப்பம் இருந்தாலும் எல்லாருமே சேர்ந்து பாராட்டுறாங்க நம்ம முத்துவை மட்டும் இல்லைங்க, மீனாவை ஆல் தி பெஸ்ட் சொல்லி வாழ்த்துறாங்க எல்லாரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரோஹிணிக்கு ஒரே பயம். ஐயோயோ, இந்த பூக்கடைக்காவது ஓனராக இருக்காங்க, நம்மலாம் ஒரு கடைக்கும் ஓனர் இல்லையேன்ற பயம். என்னைக்கு மாட்ட போகிறீங்களோ தெரியல. இன்னொரு பக்கம் மனோஜுக்கு அது கண்டுபிடிக்கவே முடியல. ஸ்ருதிக்கு வேற ஒரு கவலை. என்னடா இது, ஒன்றுமே புரியலையே, என்னதான் நடக்குது, கெட்டவன் நினச்சோமே, நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற டவுட் வேறு. நீங்கள் சந்தேகமே படாதீங்க, முத்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். வீட்டில் உள்ள எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கடையை ஓப்பன் பண்ண போயிட்டாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்க்குறீங்களா? கடையை ஓப்பன் பண்ணுறது நம்ம ஸ்ருதிங்க. இது என்னடா இது புது குழப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கு பெரிய ஒரு குழப்பம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டவுட்டை கிளியர் பண்ணணுன்ட்டு ரவிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயாவுக்கு எல்லாருமே கால் பண்ணி பூக்கடைங்களாம் பேசுகிறாங்க. அதுவே அவங்களுக்கு செம்ம காண்டாகுது. பூக்கடைக்கு ஓனரும் இல்லை, பூக்கடையும் இல்லை, வைங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. பத்தாவதுக்கு நம்ம ரவியோட அப்பா, அதாவது முத்துவோட அப்பா இருக்காரு, வேற லெவலில் அவர் வெறுப்பேற்றுறாரு. ரவியும் எவ்வளோ தாங்க சொல்லுவார், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க ஸ்ருதி. ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. சீரியலில் டப்பிங் பண்ணி இப்படி ஆகிட்டேன்னு ரவி ஒரு பக்கத்து காண்டாகிறாரு. நீ முதல்ல முத்துவை நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.